கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேற்றைய தியானித்த இரண்டாவது பகுதியாக உன் கஷ்டத்தில் அந்த கஷ்டம் ஆறுவதற்கு உன்னை படைத்தவரை போய்ப்பார் என்ற தலைப்பில் இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக உங்களுக்கு நான் தருகிறேன். நம்மை படைத்தவர் நாம் உருக்குலைந்து போன நிலையில் இருந்தாலும் கூட மீண்டும் நம்மளை அவர் உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ற குயவன் நம்மை சரிபடுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்தாமே ஒரு முன்மாதிரியாக வந்து அவர் எப்படி மனிதன் மீண்டும் விழுந்தவன் சிக்ஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவத்தினுடைய அனைத்து சாபங்களையும் தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பலியானார். எப்படி ஒரு திரிகையை வைத்து கரகர என்று சுத்தப்படுகின்ற பொழுது அந்த மண்ணு இப்ப நம்மளே சுத்தி விட்டால் நமக்கு எப்படி ஒரு அசௌகரியம் ஏற்படுகிறதோ அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் குயவனாக இருந்தாலும் கூட அவர் பாடுகள் பட்டுக் கொண்டிருந்தார். நம்மளை வளைவதை தன்னை அது ஒப்புக் கொடுத்தார். உயவன் கையிலே அடங்கி எப்படி சரியான ஒரு பாத்திரம் வெளிப்படுகிறதோ அதுபோல தன்னை அனுப்பியவர், அதாவது தான் பரலோகத்தில் தேவாதி தேவன் என்கிற ஸ்தானத்தை வைத்துவிட்டு அந்த பவருக்கு அங்கே தகப்பனாகவும் இங்கு மகனாகவும் அவர் பாடுபடுகிற பொழுது தகப்பன் தன் பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படிவது போல நாம் யாவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அவர் இந்த உலகத்தில் மனித கடவுளாக வந்து மனிதன் கடவுளோடு எப்படி உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தடையான பாதைகளை உடைத்து தன்னுடைய கீழ்ப்படிய நிமித்தம் கடவுளோடு இணைகிற அந்த பக்குவத்தை அவர் நமக்கு காட்டினார், வாழ்ந்து காட்டினார். ஆகவே அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என் பிதாவினுடைய கைக்குள் நான் எப்பொழுதும் இருக்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்கிறார். இப்பொழுது பாருங்கள், நாம் மனிதனுடைய அக்கிரமமும் மனிதனுடைய பாவங்களும் மீறுதல்களும் அதனுடைய சாபத்தினுடைய கோரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது பிதாவாகிய தேவன் வணைகின்ற பொழுது அவரை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கோத்திரத்துக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய சாபங்களும் அதில் இருக்கின்ற பொழுது விரும்பிய பாத்திரமாக வர முடியாது. அதுதான் பிரியமானவர்களே, சிலுவையினுடைய அந்த பாடுகள், அந்த அனுபவங்களிலே அவர் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எப்படி ஒரு புரோட்டா மாவு பிணையப்படுவது போல அவர் மேனியெல்லாம் பிணையப்பட்டது. ஆகவே அவர் நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய பாவமும் நம்முடைய சாபமும் அவருடைய மேல் அங்கே குடியிருந்த பொழுது அவைகளெல்லாம் அவர் எடுக்கப்படுகிற பொழுது பிரியமானவர்களே, இங்கே நாம் அடைகின்ற வேதனைகளை அவர் அடைந்து ஒரு அருமையான பாத்திரமாக அவர் உருவாக்கினார். இப்போ நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் இந்த இடத்தில் மனித ஸ்தானத்திலே இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களையும் போல என்னையும் போல மனித ஸ்தானத்திலிருந்து பிசாசை நம்மளால் வெல்ல முடியும், அவரை தோற்கடிக்க முடியும், அவன் தலையை நசுக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் செய்ய முடியும். ஒரு நாள் செய்ய போகிறோம். ரோமர்கள் நிறுவம் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியை வாசிக்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசிக்க போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறல்லவா, அது நடக்கும். அதை அவர் செய்து காட்டினார். சிலுவை என்னும் திரிகையிலே அவர் வணையப்பட்டு ஒரு பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, முதற் பாத்திரமாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பாத்திரத்தில் இருந்துதான் நமக்கு எல்லாமே ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக நமக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில் பாருங்கள், மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, மாமிசத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? தன்னை அனுப்பியவரை அவர் வெளிப்படுத்தினார். இதை உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து சந்தேகம் இருந்தால் இடத்திலே தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக பிதாவை அவர் வெளிப்படுத்தினார்.
அவர் மனித ரூபத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளை அவர் வெளிப்படுத்தினார். அந்த பாடுகளுக்கு உள்ள பலவிதமான இதுகளிலும் அவருடைய கிரியைகளிலும், ஏனென்றால் சிந்தனை எப்பொழுதும் அவர் தெய்வத்துடைய கரத்தில் அடங்கி இருந்தார். அவர் தெய்வத்தின் தெய்வமானவர், ஆனாலும் அடங்கி இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அப்பம் பெற்றும் ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பிலிருந்து கொஞ்சம் கூட குறைபடாமல் நாம் தேவ சமூகத்திலே கிறிஸ்துவினுடைய கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பாவங்கள், பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வெள்ளச்சட்டை இருக்கிறது, நாம் எவ்வளவு பாதுகாப்பா போட்டாலும் கூட இந்த கழுத்து, இந்த கைப்பகுதியில அழுக்குகள், துவலைகள், அழுக்கு துகள்கள் ஏற்படுகின்றன. அதன் காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாசு நிறைந்த உலகத்தில் காற்றடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, நம் உடம்பில வேர்வை வேர்க்கிறது, நாம் உண்ணும் உணவுடைய கழிவுகள், இவை எல்லாம் இந்த சட்டையை கரைப்படுத்தி விடுகிறது, நமக்குள்ளே கரைப்படுத்தி விடுகிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய காரியங்களும் நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அழகாக சோப்பு போட்டு தண்ணீரிலே நன்றாக அதை கும்மி, அதை உதறி, அதை காய போட்டு, அதற்கு பின்பர் அயன் பண்ணி சரியான இடத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்படின்னா இந்த சட்டை எப்பொழுது என்னிடத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய கருத்தில் இருக்க வேண்டும். இந்த சட்டையை ஏதாவது ஒரு காற்று என் கண்ணுக்கு தெரியாத இடத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டால் அது அழுக்காகவும் குப்பையாகவும் கரையான்கள் அரிக்கவும் ஒன்றுக்கும் உதவாததாக தான் அது போயிருக்கும். அப்ப நம்முடைய கரத்திலே நம்ம கண்ணு முன்னாலே இருக்கின்ற பொழுது அந்த அழுக்கை நாம் சரி செய்கிறோம். இது போலதான் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக அவர் ஆக்கி விடுவார். நம்முடைய எண்ணங்களில் சுரக்கின்ற அனைத்தும் நன்மைக்கு எதுவாக அது சுரந்து கொண்டிருக்கும். ஆகவே நாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதுபோல பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கும். அதற்காக பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரத்தக்கதாக, நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளிலே நம்மை படைத்தவரை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு சோதனைகள், வேதனைகள் வருகின்ற பொழுது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்கிறது. அதை விட எனக்கு ஒன்றும் பெரிதாக வரவில்லை. என் நேசருக்காக நான் எப்படிப்பட்ட ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக தாங்கள் வையப்படுவது, அவமானப்படுவதெல்லாம் பாக்கியம் என்று கருதினார்கள் என்றால் அவருடைய கருத்துக்குள் அவர் எந்த அளவிற்கு அடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான். ஏற்ற காலத்திலே இந்த உலகம் முழுவதும் சபை எழும்புவதற்கும் 12 வைரக்கற்களாக அவர்கள் மாறி போனதையும் அப்போஸ்தலர்களாக ஆகி போனதையும் நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், சாதாரண மீன் பிடித்துக் கொண்டிருந்தவன் அவரை வைத்து, அந்த மனிதனை வைத்து, பேதுருவை வைத்து, நமக்கு அவருடைய சீடரை வைத்து எவ்வளவு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு இந்த வேதனைகள் வருகிற போது எப்படி இந்த ஜனங்களை எப்படியாக காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி இறைமையா மூலமாக இன்னும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தத்தக்கதாக, ஜனங்களுக்கு சொல்லத்தக்கதாக, உயவன் வீட்டுக்கு போ என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அதுபோல அவன் போய் வந்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லுகிற காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த புறாவின் கண்கள் யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களை படைத்த உங்கள் சிஷ்யராய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். பரிசுத்த வேதாகமத்திலே தான் நெருக்கப்படுகிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது தாவீது சங்கீதத்தை எழுதுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நொறுங்குண்ட ஆவியோடு அர்ப்பணிப்போடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அவர் தம்முடைய மக்களுக்கு இறங்குகிறார். அவருடைய முகத்தின் ஒளியை நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த பிரகாசத்தின், முகத்தின் ஒளியின் பிரகாசத்தில் நாம் பிரகாசமாகிறோம். இல்லை என்று அவர் சொல்வதில்லை. எதையுமே அவரிடத்தில் கேட்பதை முழு மனதோடு அவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் பாராட்டி கொடுக்கிறார்.
இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ஒரு மனிதன்கிட்ட போய் ஏதோ ஒரு காரிய உதவிக்காக போகிறோம் என்றால், நாளைக்கு வாருங்கள் என்று அந்த மனிதன் சொன்னா, நாம் அதிகாலையிலே எழுந்து போய் அந்த வீட்டில ஏதோ ஒரு பிச்சைக்காரனை போல நின்று கொண்டிருப்போம். அந்த மனிதன் சொல்வார், நாளைக்கு வாங்கட்டார்னா நமக்கு சோர்வா இருக்கும். போகின்ற பொழுதெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வா என்றால் எப்படி இருக்கும்? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், அவனுடைய எல்லா இடுக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்து அவனை அவர் காப்பாற்றினார். அதனால்தான் படைத்தவரை, உன்னை உண்டாக்கியவரை, எல்லா சூழ்நிலைக்கும் போ. உன் மகனுக்காக போ, உன் மகளுக்காக போ, உன் மனைவிக்காக போ, உன் கணவனுக்காக போ, உன் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, உன் உற்ற உறவுக்காக. ஏதோ ஒரு பயங்கரமான மலை போல ஒரு நெருக்கடி உன்னை இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கிறதல்லவா, அதற்காகவும் உன்னை உண்டாக்கியவரை அவரிடத்தில் போ. உனக்காக அவர் உயிர் கொடுத்தபடினாலே, உன்னை உருவாக்கி உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறபடினாலே, அவருடைய இரக்கத்தை போல ஒரு இரக்கம் பெரிதல்ல இந்த உலகத்தில். அவர் தாராளம் ஏராளமாக உனக்கு நன்மையே வாங்கி செய்வார். ஆகவே உன் கஷ்டத்திலே உன்னை படைத்தவரை போய் பார். இந்த இரண்டாம் பாகத்தை பாருங்கள், கேளுங்கள், அநேகருக்கு இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.